ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அனிமே டால்கிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் போக்கிமான் பிளாக் அண்ட் ஒயிட் சீரீஸில் 32வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எபிசோடு எப்படி ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஷியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் காட்டுக்குள்ளே இருப்பாங்க. அப்போ சேலன் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு சமைச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ ஆஷும் ஐரிஸும் மரத்தில் உள்ள கொடியை பிடிச்சி தாவி தாவி விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஆஷ் வந்து சேலன் நீனும் இங்கே வந்து விளாடு, இது ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு சொல்லுவான். அதோட ஐரிஸ் வந்து ஆமா சேலன் நீனும் இங்கே வந்து விளாடுன்னு சொல்லுவா. இவங்க ரெண்டு பேரும் மரத்தில் தாவி தாவி விளாண்டுக்கிட்டு இருக்கனால மரத்தில் உள்ள இலை ஃபுல்லாக உதிர ஆரம்பிக்கும். அப்போ ஒரு இலை வந்து சைலன் செஞ்சுக்கிட்டு இருக்கு சாப்பாடில் விழுந்துடும். அதோட சைலனுக்கு கோவம் வந்துடும். ஏன் இப்படி செஞ்சியன்னு கேட்டுட்டு கையை தூக்குவான். அப்போ அவன் கைப்பட்டு சாப்பாடு கீழே கொட்டிடும். அதோட இந்த எபிசோடு ஆரம்பிக்குது. ஆஷ் அண்ட் ட்ரிப்ஸ் தேர்ட் பேட்டில். அதோட ஆஷும் ஐரிஸும் சைலன் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அப்போ சைலன் வந்து இனிமேல் நம்ம எதை சாப்பிட்றதுன்னு கேட்பான். அப்போ ஐரிஸ் வந்து கையில் பழத்தை எடுத்துக்கிட்டு இதை சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை சைலன் கிட்ட தூக்கி போட்டுட்டு ஒரு பழத்தை ஆஷ் கிட்ட கொடுப்பா. அப்போ சைலன் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பழத்தை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் திரும்ப சாப்பாடு செய்ய போகிறேன், நீங்கள் வேறு எங்கிட்டாச்சும் போய் விளையாடுங்க, நான் சாப்பாடு செஞ்சோன்னே கூப்பிட்றேன், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவான். அதோட ஆஷும் ஐரிஸும் சரின்னு சொல்லுவாங்க. அதோட ஆஷும் ஐரிஸும் தனியாக வந்துடுவாங்க. அப்போ ஐரிஸ் வந்து ஆஷ் சைலன் கோவப்பட்டதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாள். அதோட ஆஷ் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்பேன். அதோட ஐரிஸ் வந்து நீ ஒழுங்காக அந்த கொடியை பிடிச்சி போகாதனால தான் அந்த மரத்தோட இலஃப்லாம் உதந்துச்சுன்னு சொல்லுவாள். அதோட ஆஷ் வந்து நீ மட்டும் நல்லாவா போகிற, உன்னோட நிறைய பேர் கொடியை பிடிச்சி அற்புதமாக மரத்துக்கு மரம் தாவி போவாங்க அப்படின்னு ஆஷ் சொல்லுவான். அதோட ஐரிஸ் வந்து வா போட்டி போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாள். அதோட ஆஷ் சரின்னு சொல்லுவான். அப்போ ஐரிஸ் வந்து தூரத்தில் ஒரு ஆரன்பெரி மரம் தெரியுது பாரு, அங்கே வர போயிட்டு திரும்பி இங்கே வருவோம் அப்படின்னு சொல்லுவாள். அதோட ஆஷ் வந்து எங்கே ஆரன்பெரி மரம் இருக்குது எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லுவான். அதோட ஐரிஸ் வந்து அந்த பெரிய மரத்துக்கு பக்கத்தில் இருக்கு பாரு ஆரன்பெரி மரம் அப்படின்னு சொல்லுவாள். அதோட ஆஷ் வந்து ஆமாம் அந்த அருக்கு ஆரன்பெரி மரம் அவ்வளோ தூரத்தில் உள்ளது உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சின்னு கேட்பான். அதோட ஐரிஸ் வந்து நான் காட்டில் ரொம்ப நாள் இருந்தனால எனக்கு தெரியும்னு சொல்லுவாள். அதோட ஐரிஸ் வந்து வா போட்டி ஆரம்பிக்கலான்னு சொல்லுவாள். அதோட ஆஷ் சரின்னு சொல்லுவான். அதோடைய ரெண்டு பேரும் கொடியை பிடிச்சி தாவி தாவி போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஆஷ் ஒரு கொடியை பிடிக்க ட்ரை பண்ணுவான். பார்த்தா அவனுக்கு கை எட்டாமல் கீழே விழுந்துருவான். அப்படி கீழே விழுந்து மலையில் சரிஞ்சிக்கிட்டே போவான். அப்போ அந்த மலைக்கு அடியில் ட்ரிப்பு வந்து ஒரு போக்கிமான் பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த போக்கிமான் பிடிக்கிறதுக்காண்டி ட்ரிப்பு போக்கி பாலை தூக்கி போடுவான். அப்போ ஆஷ் வந்து அந்த மலையில் சரிஞ்சிக்கிட்டே வந்தனால அப்போ ஆஷ் மண்டையில் அந்த போக்கி பால் அடிச்சிடும். அப்போ ஆஷ் வந்து ட்ரிப்பு பிடிக்க ட்ரை பண்ண போக்கிமான் மேலேயே விழுந்துருவான். அதோட அந்த போக்கிமான் அங்கேருந்து போகும். அப்போ ஆஷ் இது என்ன போக்கிமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி போக்கிடெக்ஸ் எடுத்து பார்ப்பான். போக்கிடெக்ஸில் இது பேர் பால்பிட்டோடுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷனை சொல்லும். அப்போ அந்த பால்பிட்டோடு வந்து ஒரு ஆற்றுக்குள்ளே குதிச்சு அங்கேருந்து தப்பிச்சு போயிடும். அதோட ஆஷ் வந்து அந்த போக்கிமான் இங்கேருந்து போயிடுச்சுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஆஷ் ட்ரிப்பை பார்த்துட்டு ட்ரிப் நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்பான். அதுக்கப்புறம் ட்ரிப்பு பக்கத்தில் இருக்கிற போக்கிமானை பார்ப்பான். அதுக்கப்புறம் அந்த போக்கிமான் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி போக்கிடெக்ஸ் எடுத்து பார்ப்பான். போக்கிடெக்ஸில் இது பேர் வெனலைட்டுன்னு சொல்லும். அதுக்கப்புறம் இதை பற்றின மற்ற இன்ஃபர்மேஷனும் சொல்லும். அதோட ட்ரிப்பு வந்து ஏன் குறுக்க வந்து விழுந்தேன்னு கேட்பான். அதோட ஆஷ் வந்து என்னை மன்னிச்சிருன்னு சொல்லுவான். நீ அந்த போக்கிமானை பிடிக்க ட்ரை பண்ணியான்னு கேட்பான். அதோட ட்ரிப்பு ஆமான்னு சொல்லுவான். அப்போ அந்த இடத்துக்கு ஐரிஸ் வந்துடுவா. அப்போ ஐரிஸ் வந்து வெனலைட்டை பார்த்துட்டு பயப்படுவா. அதோட ஆஷ் வந்து ஐரிஸ் என்னாச்சுன்னு கேட்பான். அதோட ஐரிஸ் வந்து ஐஸ் டைப் போக்கிமான் இங்கே என்ன பண்ணுது, அதை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவா. அதை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவா. அதோட ட்ரிப் வந்து வெள்ளை நைட்டை திரும்ப போக்கி பால்குள்ளே வர சொல்லிடுவான். அதோட வெள்ளை நைட் போக்கி பால்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் ட்ரிப் வந்து நான் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வராதியேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவான். அதோட ஆஷ் வந்து என்னை மன்னிச்சிரு ட்ரிப் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து ஐரிஸ் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்பான். அப்போ ஐரிஸ் வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லுவா. அப்போ ஆஷ் வந்து ஐரிஸ் நீ எதை பார்த்து பயந்தேன்னு கேட்பா. அப்போ ஐரிஸ் வந்து ஐஸ் டைப் போக்கிமானோட டிராகன் டைப் போக்கிமான் பேட்டில் பண்ணால் டிராகன் டைப் போக்கிமானுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவா. அதனால் டிராகன் டைப் போக்கிமானுக்கு குளிராக இருக்கிற இடம் பிடிக்காது, அது மாதிரி ஐஸ் டைப் போக்கிமானும் அதுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவா. அதனால் எனக்கு டிராகன் டைப் போக்கிமான் ரொம்ப பிடிக்கும்னால எனக்கும் அதே மாதிரி குளிரில் இருக்கவும் பிடிக்காது, ஐஸ் டைப் போக்கிமானும் பிடிக்காதுன்னு சொல்லுவா. அப்போ ஆஷ் வந்து ஐரிஸ் கிட்ட ஐரிஸ் உங்கள் டிராகன் போக்கிமான் வில்லேஜில் எல்லாருக்கும் டிராகன் டைப் போக்கிமான் தானே பிடிக்கும் அப்படின்னு கேட்பான். அப்போ ஆஷ் சொன்னதை ட்ரிப்பு போகும்போது கேட்டுட்டு அங்கேயே நின்றுவான். அப்போ ஐரிஸ் வந்து ஆமாம் என்னைய மாதிரியே எங்கள் ஊரில் உள்ள எல்லாரும் ஐஸ் டைப் போக்கிமானை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு ஐரிஸ் சொல்லுவா. அப்போ ட்ரிப்பு அங்கே வந்து ஐரிஸ் கிட்ட நீ டிராகன் போக்கிமான் வில்லேஜ்லேருந்து வரியான்னு கேட்பான். அதோட ஐரிஸ் வந்து ஆமான்னு சொல்லுவா. அப்போ ட்ரிப்பு வந்து அதனால தான் நீ அக்ஷிவை பார்ட்னராக வச்சுருக்க, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டிராகன் போக்கிமான் வில்லேஜ்லேருந்து வந்தவள ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஐரிஸை ஃபோட்டோ எடுப்பான். அப்போ ஐரிஸ் வந்து என்னை ஃபோட்டோ எடுக்க உனக்கு நான் பர்மிஷனே கொடுக்கலையேன்னு சொல்லுவா. அப்போ ட்ரிப்பு வந்து ஐரிஸ் கிட்ட டிராகன் டைப் போக்கிமானுக்கு எதிராக இன்னொரு
டிராகன் டைப் போக்கிமான் பேட்டில் பண்ணாலும் அந்த டிராகன் டைப் போக்கிமானுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து ஐரிஸ் நிறைய ட்ரைனிங் எடுத்து டிராகன் மாஸ்டராக ஆக போகிறான்னு சொல்லுவான். அப்போ ட்ரிப் வந்து ஐஸ் டைப் போக்கிமானை பார்த்து பயந்தா எப்படி டிராகன் மாஸ்டர் ஆகிறதுன்னு கேட்பான். ஐஸ் டைப் போக்கிமான ஐரிஸ் மதிக்கவே மாட்டிக்கிறா அப்படின்னு சொல்லுவான். அதோட ஐரிஸ் வந்து ஆமாம் நான் அதை பார்த்து பயப்பட தான் செய்வேன், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்பா. அப்போ சைலன் வந்து சாப்பாடு செஞ்சு முடிச்சிருவான். அதுக்கப்புறம் ஆஷையும் ஐரிஸையும் அவன் கூப்பிட்டு பார்ப்பான். அவகிட்ட இருந்து எந்த பதிலும் வராது. அப்போ சைலன் வந்து அவன் 2 பேரையும் பக்கத்தில் தானே இருக்க சொன்னேன், அவன் 2 பேரும் எங்கே போனாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ ட்ரிப்பு வந்து ஐரிஸ் கிட்ட போக்கிமான் பேட்டில் பண்ணுவோமான்னு கேட்பான். அப்போ ஆஷ் வந்து நான் உன்னோட பேட்டில் பண்ணுறேன்னு சொல்லுவான். அப்போ ட்ரிப் வந்து நான் இதுவரை டிராகன் வில்லேஜ்லேருந்து வந்தவளோட பேட்டில் பண்ணதில்லை, அதனால் நான் பேட்டில் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஐரிஸ் கிட்ட 3 போக்கிமான் யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுவோன்னு சொல்லுவான். அப்போ ஐரிஸ் அவளோட எக்ஸாட்ரிலையும் எமால்காவையும் பற்றி யோசிச்சு பார்த்துட்டு நான் இன்னைக்கு பேட்டில் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாள். அதோட ட்ரிப்பு வந்து உனக்கு கிடைச்ச நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து ட்ரிப் என்னோட பேட்டில் பண்ணு, இந்த தடவை உன்னை கண்டிப்பாக தோக்கடிப்பேன் அப்படின்னு ஆஷ் சொல்லுவான். அப்போ ட்ரிப்பு வந்து ஆஷ் கிட்ட உன்னோட பேட்டில் பண்ணால் என் போக்கிமான் ஸ்ட்ராங்காக ஆகாதுன்னு சொல்லுவான். இங்கேருந்து என் டைமு தான் வேஸ்ட் ஆகுது, நான் போய் அந்த பாப்பிட்டோட தேடி கண்டுபிடிச்சி பிடிக்க போகிறேன்னு சொல்லுவான். அப்போ ஐரிஸ் வந்து பேட்டில் பண்ணால் தோற்றுருவோன்னு பயந்து இங்கேருந்து போகிறான், இவன் ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ ட்ரிப் வந்து இவனோட பேட்டில் பண்ணால் நான் அசால்ட்டாக ஜெயிச்சிருவேன்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து என்கிட்ட 3 ஜிம்பேஜ் இருக்குன்னு சொல்லுவான். அப்போ ட்ரிப் வந்து என்கிட்ட 4 ஜிம்பேஜ் இருக்குன்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து என் போக்கிமான் முன்னோட ஸ்ட்ராங்காகிருச்சுன்னு சொல்லுவான். அப்போ ட்ரிப் வந்து 3on3 பேட்டில் பண்ணுவோமான்னு கேட்பான். அப்போ ஆஷ் வந்து 6on6 பேட்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ட்ரிப்பு வந்து உன்னோட பேட்டில் பண்ணி என் டைமை வேஸ்ட் ஆக்க விரும்பலேன்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் அப்போ 3on3 பேட்டிலே பண்ணுவோம், நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோன்னு இந்த பேட்டிலில் பாரு அப்படின்னு சொல்லுவான். அதோட 2 பேரும் பேட்டில் பண்ணுறதுக்காண்டி நிற்பாங்க. அதோட ட்ரிப் அவனோட சர்வைனை வெளியே வர சொல்லுவான். அதோட சர்வைன் வெளியே வரும். அதோட ஆஷ் வந்து கிராஷ் டைப்புக்கு எதிராக கிராஷ் டைப்பே போட்டி போடணும்னு சொல்லிட்டு அவனோட ஸ்னைவியை வெளியே வர சொல்லுவான். அதோட ஸ்னைவி வெளியே வரும். அப்போ சைலன் வந்து அவனோட பேன் சேஜையும் டியூப்லையும் ஆஷையும் ஐரிஸையும் தேடுறதுக்காண்டி அனுப்பி வச்சிருப்பான். அது திரும்பி வந்துடும். அதோட சைலன் வந்து 2 பேரையும் கண்டுபிடிச்சி எல்லான்னு கேட்பான். அதோட 2 பேரும் இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ சைலன் வந்து ஐரிஸும் ஆஷும் திரும்பி வரும்போது அவளுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன், அதனால சூப்பராக சாப்பாடு ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ட்ரிப்பு வந்து என் சர்வைன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொல்லுவான். உன் ஸ்னைவி அட்ராக்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி நிறைய பயிற்சி எடுத்திருக்கோன்னு ட்ரிப்பு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து நாங்களும் நிறைய ட்ரைனிங் எடுத்து ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு சொல்லுவான். அப்போ ஐரிஸ் வந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காம பேட்டில் ஆரம்பிங்கன்னு சொல்லுவாள். அதோட ஆஷ் வந்து ட்ரிப்பு கிட்ட பேட்டில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்பான். அதோட ட்ரிப்பு சரின்னு சொல்லிட்டு அவனோட சர்வைனை லீஃப் டொர்னாடோ யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட சர்வைன் லீஃப் டொர்னாடோ யூஸ் பண்ணும். அதோட ஆஷ் ஸ்னைவியை லீஃப் ஸ்டாம் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட ஸ்னைவி லீஃப் ஸ்டாம் யூஸ் பண்ணி லீஃப் டொர்னாடோவை தடுத்துரும். அதுக்கப்புறம் ட்ரிப்பு வந்து சர்வைனை கட் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட சர்வைன் கட் யூஸ் பண்ண போகும். அப்போ ஆஷ் வந்து ஸ்னைவியை அங்கேருந்து தப்பிக்க சொல்லி அட்ராக்ட் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட ஸ்னைவி அங்கேருந்து தப்பிச்சு அட்ராக்ட் யூஸ் பண்ணும். அதோட ட்ரிப்பு வந்து சர்வைனை லீஃப் டொர்னாடோ யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட சர்வைன் லீஃப் டொர்னாடோ யூஸ் பண்ணி அந்த அட்ராக்டை தடுத்துரும். அப்போ ட்ரிப்பு வந்து நாங்கள் உங்களோட ட்ரைனிங் எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ட்ரிப் வந்து சர்வைனை கட் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட சர்வைன் திரும்ப கட் யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஆஷ் வந்து ஸ்னைவியை லீஃப் பிளேட் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட ஸ்னைவியை லீஃப் பிளேட் யூஸ் பண்ணும். அப்போ சர்வைன் வந்து கட் யூஸ் பண்ணி ஸ்னைவி அட்டாக் பண்ணிடும். அதோட ஸ்னைவி தோத்துரும். அதோட ஆஷ் ஸ்னைவி ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு போக்கிபாலுக்குள்ளே வர சொல்லிடுவான். அதோட ட்ரிப்பும் அவனோட சர்வைனை போக்கிபாலுக்குள்ளே வர சொல்லிடுவான். அப்போ ஆஷ் வந்து இந்த தடவை நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லுவான். அப்போ ட்ரிப்பு வந்து நான் எல்லா பேட்டிலையும் ஜெயிச்சு கண்டிப்பாக சாம்பியனோட பேட்டில் பண்ணுவேன்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து யார் சாம்பியன்னு கேட்பான். அப்போ ட்ரிப்பு வந்து யுனோவா ரீஜியனில் இருப்பார், அந்த சாம்பியன் உனக்கு தெரியாதான்னு கேட்பான். அப்போ ஆஷ் வந்து யுனோவா ரீஜியன்லேயும் சாம்பியன் இருப்பாங்களான்னு கேட்பான். அப்போ ஐரிஸ் வந்து ஆஷ் கிட்ட உனக்கு எல்டர் தெரியுமான்னு கேட்பா. ஆஷ் தெரியாதுன்னு சொல்லுவான். அப்போ ஐரிஸ் வந்து எல்டர் தான் இந்த யுனோவாவோட சாம்பியன்னு சொல்லுவா. அப்போ ஆஷ் வந்து ஐரிஸ் கிட்ட நீ எல்டரை பார்த்துருக்கியான்னு கேட்பான். ஐரிஸ் பார்த்தது இல்லைன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் ஐரிஸ் வந்து ட்ரிப்பு கிட்ட நீ எல்டரை பார்த்துருக்கியான்னு கேட்பா. அப்போ ட்ரிப்பு வந்து நான் பார்த்துருக்கேன்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து ட்ரிப்பு கிட்ட எல்டர் உன்கிட்ட என்ன சொன்னாருன்னு கேட்பான். அப்போ ட்ரிப்பு சொல்லுவான், நீ கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் பயன்படுத்தி பேட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எல்டர் சொன்னாருன்னு சொல்லுவான். அப்போ ட்ரிப்பு வந்து நான் எல்டருக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸாக மறக்கவே மாட்டேன், இது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு அவன் சின்ன வயசில் எல்டரை பார்த்ததை நினச்சி பார்ப்பான். அப்போ ட்ரிப்பு வந்து சின்ன பயலாக இருப்பான். அப்போ எல்டர் வந்து ட்ரிப்போட ஊருக்கு பேட்டில் பண்ணுறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அதில் எல்டர் ஜெயிச்சிருவார். அப்போ ட்ரிப்பு வந்து டிவியில் பார்த்துக்கிட்டு
இருந்த எல்டரை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்தேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ட்ரிப்பு வந்து எல்டரோட போக்கிமானை தொட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ எல்டர் வந்து போக்கிமான் ஃபுட்டை ட்ரிப்பு கிட்ட கொடுப்பாரு, அவரோட போக்கிமானுக்கு கொடுக்க சொல்லி. அதோட ட்ரிப்பு வந்து எல்டரோட போக்கிமானுக்கு போக்கி ஃபுட் கொடுப்பான். அப்போ எல்டர் வந்து ட்ரிப்பு கிட்ட நீ பெரிய ஆள் ஆகி என்ன ஆக போகிறேன்னு கேட்பாரு. அப்போ ட்ரிப்பு வந்து நான் பெரிய ஆள் ஆனோடனே உங்களோட பேட்டில் பண்ணி நான் வின் பண்ணி யுனோவாவோட சாம்பியன் ஆயிடுவேன்னு சொல்லுவான். அப்போ எல்டர் வந்து நீ என்னோட பேட்டில் பண்ணணும்னா நிறைய பேட்டில் பண்ணி நீ ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லுவார். அப்போ ட்ரிப்பு வந்து நான் போக்கிமான் ட்ரெயினராக ஆனோடனே நிறைய பேட்டில் பண்ணி நான் ஸ்ட்ராங் ஆயிடுவேன்னு சொல்லுவான். அப்போ எல்டர் வந்து திரும்ப நீ என்னை சந்திக்கும் போது என்னை சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவார் பேட்டிலுக்கு. அதோட ட்ரிப்பு வந்து சரின்னு சொல்லுவான். அப்போ ட்ரிப்பு வந்து எல்டர்கிட்ட அவன் ப்ராமிஸ் பண்ணதை நினச்சி நான் கண்டிப்பாக யுனோவா லீகில் ஜெயிச்சுட்டு அடுத்த சாம்பியன் லீக்குக்கு போய் அவளை சேலஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து நானும் கண்டிப்பாக சாம்பியன் லீக்கு போய் அந்த எல்டரை தோக்கடிப்பேன்னு சொல்லுவான். அதோட ட்ரிப்பு வந்து அவனோட டிம்பரை வெளியே வர சொல்லுவான். அதோட டிம்பர் வெளியே வரும். அப்போ ஆஷ் வந்து நான் இதுவரை இந்த போக்கிமானை பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் போக்கிடெக்ஸ் எடுத்து பார்ப்பான். போக்கிடெக்ஸில் டிம்பரை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லும். அதுக்கப்புறம் ஆஷ் வந்து அவனோட ஆஷவாட்டை வெளியே வர சொல்லுவான். அதோட ஆஷவாட் வெளியே வரும். அப்போ ஆஷவாட் வந்து டிம்பரை பார்த்து பயப்படும். அதுக்கப்புறம் பீகாச்சுவை பேட்டில் பண்ண சொல்லும். அப்போ ஆஷ் வந்து ஆஷவாட் தைரியமாக இருந்து பேட்டில் பண்ணுன்னு சொல்லுவான். அதோட ஆஷவாட் பேட்டில் பண்ண போகும். அதோட ஆஷ் வந்து ஆஷவாட் அக்வாஜெட் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட ஆஷவாட் அக்வாஜெட் யூஸ் பண்ணும். அப்போ ஆஷவாட் அக்வாஜெட் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆஷவாட் வந்து கீழே வந்துடும். அதோட ஐரிஸ் வந்து திரும்ப திரும்ப இப்படியே நடக்குதுன்னு சொல்லுவாள். அதோட ட்ரிப்பு வந்து இங்கே பேட்டில் பண்ணுறீங்களா இல்லை விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்பான். அதோட ஆஷ் வந்து நாங்கள் பேட்டில் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷவாட்டை திரும்ப அக்வாஜெட் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட ஆஷவாட் திரும்ப அக்வாஜெட்டை யூஸ் பண்ணும். திரும்ப ஆஷவாட்னால அந்த அக்வாஜெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ ட்ரிப்பு வந்து ஆஷவாட்டை ஃபோட்டோ எடுப்பான். அதோட ஆஷவாட் வந்து கீழே விழுந்துடும். அப்போ ஆஷ் வந்து ட்ரிப்பு கிட்ட எதுக்கு பேட்டிலுக்கு நடுவில் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு கேட்பான். அப்போ ட்ரிப்பு வந்து நீனே இங்கே வந்து பாருன்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அதோட ஐரிஸும் ஆஷும் ட்ரிப் எடுத்த ஃபோட்டோவை வந்து பார்ப்பாங்க. அப்போ ஆஷவாட்டோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ஆஷவாட் கண்ணை மூடிக்கிட்டே அக்வாஜெட் யூஸ் பண்ணுதுன்னு சொல்லுவான். அப்போ ட்ரிப் வந்து இதனால தான் ஆஷவாட்னால அக்வாஜெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லுவான். அப்போ ஆஷவாட் ட்ரிப்பு சொன்னதை பார்த்து பெருமைப்படும். அப்போ ஐரிஸ் வந்து இது ஒன்றும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொல்லுவாள். அப்போ ட்ரிப்பு வந்து ஆஷ் கிட்ட ஆஷவாட் கண்ணை மூடிக்கிட்டு அக்வாஜெட் யூஸ் பண்ணுற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்பான். அப்போ ஆஷ் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். அப்போ ட்ரிப்பு வந்து ஆஷ் கிட்ட ஒரு வாட்டர் டைப் போக்கிமான் தண்ணி கடியில் கண்ணை மூடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதனால ஒழுங்காக பேட்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து ஆஷவாட் கிட்ட ஆஷவாட் கவலைப்படாத, இன்னும் நீ நல்லா ட்ரைனிங் எடுத்தினா உன்னால் கண்ணை திறந்துக்கிட்டு அக்வாஜெட் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ட்ரிப்பு வந்து திரும்ப பேட்டில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்பான். அதோட ஆஷ் சரின்னு சொல்லுவான். அதோட திரும்ப ரெண்டு பேரும் பேட்டில் பண்ணுறதுக்காண்டி நிற்பாங்க. அப்போ ஆஷ் வந்து ஆஷவாட்டை ரேசர் செல் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட ஆஷவாட் ரேசர் செல் யூஸ் பண்ணும். அப்போ ட்ரிப்பு வந்து டிம்பரை லோக்கிக்கு யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட டிம்பர் லோக்கிக்கு யூஸ் பண்ணி ஆஷவாட்டை அட்டாக் பண்ணிடும். அப்போ ஆஷ் வந்து ஆஷவாட்டை வாட்டர் கன் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட ஆஷவாட் வாட்டர் கன் யூஸ் பண்ணும். அப்போ ட்ரிப் வந்து டிம்பரை அந்த வாட்டர் கனை தடுக்க சொல்லுவான். அதோட டிம்பர் அந்த வாட்டர் கனை தடுத்துரும். அப்போ ட்ரிப்பு வந்து டிம்பரை டைனாமிக் பஞ்ச் யூஸ் பண்ண சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து ஆஷவாட்டை ரேசர் செல் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட ரெண்டு போக்கிமானும் ஒன்றுக்கு ஒன்று அட்டாக் பண்ணிக்கிறோம். அப்போ டிம்பர் தோத்துரும். அதோட ட்ரிப் வந்து டிம்பரை திரும்ப போக்கிபால்குள்ளே கூப்பிட்டுக்குருவான். அப்போ ஆஷ் வந்து ஆஷவாட் நீ நல்லா பேட்டில் பண்ணேன்னு சொல்லிட்டு ஆஷவாட்டை போக்கிபால்குள்ளே கூப்பிட்டுக்குருவான். அதுக்கப்புறம் ஆஷ் அவனோட டியூபிக்கை வெளியே வர சொல்லுவான். அதோட டியூபிக் வெளியே வரும். அதுக்கப்புறம் ட்ரிப் அவனோட வெனலைட்டை வெளியே வர சொல்லுவான். அதோட வெனலைட் வெளியே வரும். அப்போ வெனலைட்டை பார்த்துட்டு ஐரிஸ் பயப்படுவா. அதுக்கப்புறம் ஒரு ஃபயர் டைப் போக்கிமானுக்கு எதிராக ஒரு ஐஸ் டைப் போக்கிமான் பேட்டில் பண்ணால் ஃபயர் டைப் போக்கிமானுக்கு தான் அட்வான்டேஜ்னு சொல்லுவா. அப்போ ஆஷ் வந்து அவனோட டியூபிக்கை ஃப்ளேம் சார்ஜ் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட டியூபிக் ஃப்ளேம் சார்ஜ் யூஸ் பண்ணும். அப்போ ட்ரிப்பு வந்து வெனலைட் ஐஸ் பீம் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட வெனலைட் ஐஸ் பீமை யூஸ் பண்ணி டியூபிக்கை தடுக்கும். அப்போ ஆஷ் வந்து டியூபிக் ஒன்றால் முடியும் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லுவான். அப்போ டியூபிக் வந்து ஃப்ளேம் சார்ஜை யூஸ் பண்ணி வெனலைட்டை அட்டாக் பண்ணிடும். அப்போ ட்ரிப்பு வந்து வெனலைட்டை ஐசிக்கல் ஸ்பியர் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட வெனலைட் ஐசிக்கல் ஸ்பியர் யூஸ் பண்ணி டியூபிக்கை அட்டாக் பண்ணிடும். அதோட ஆஷ் டியூபிக்கை எம்பர் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட டியூபிக் எம்பர் யூஸ் பண்ணி வெனலைட்டை அட்டாக் பண்ணிடும். அதுக்கப்புறம் ட்ரிப் வெனலைட்டை ஐஸ் ஷேட் யூஸ் பண்ண சொல்லுவான். அப்போ வெனலைட் ஐஸ் ஷேட் யூஸ் பண்ணி டியூபிக்கை அட்டாக் பண்ணிடும். அதோட ஆஷ் வந்து டியூபிக்கை ஃப்ளேம் சார்ஜ் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட டியூபிக் ஃப்ளேம் சார்ஜ் யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ட்ரிப் வெனலைட்டை பிளிசார்ட் யூஸ் பண்ண சொல்லுவான். அதோட வெனலைட் பிளிசார்ட் யூஸ் பண்ணும். அப்போ ரெண்டு போக்கிமானும் மாற்றி மாற்றி ஒன்றுக்கு ஒன்று அட்டாக் பண்ணிக்கிறோம். அதோட ரெண்டு போக்கிமானும் ரொம்ப டயர்டாயிரும். அதுக்கப்புறம் ரெண்டு போக்கிமானும் ஒரே நேரத்தில் தோத்துரும். அதோட ஆஷ் வந்து ரெண்டு போக்கிமானும் ஒரே நேரத்தில் தோத்துருச்சுன்னு சொல்லுவான். அதோட ட்ரிப்பு வந்து அவனோட வெனலைட்டை திரும்ப போக்கி பால்குள்ளே
கூப்பிட்டுக்குருவான். அதோட ஐரிஸ் வந்து இந்த மேட்ச் டிராவ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாள். அதோட ஆஷ் அவனோட டியூபிக்கே ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு போக்கி பால்குள்ளே கூப்பிட்டுக்குருவான். அதோட ட்ரிப்பு வந்து இந்த மேட்ச் ட்ராவில் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவான். அப்போ ஆஷ் வந்து ட்ரிப் உன்னோட நான் அடுத்த வாட்டி பேட்டில் பண்ணும்போது நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லுவான். அப்போ ட்ரிப் அங்கேருந்து போயிடுவான். அப்போ ஐரிஸ் வந்து ஆஷ் கிட்ட நீ ஆஷோ வாட்டுக்கு கண்ணை திறந்துக்கிட்டே அக்வாஜெட் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லுவாள். அதோட ஆஷ் வந்து கண்டிப்பாக நாங்கள் நிறைய ட்ரைனிங் எடுப்போம்னு சொல்லுவான். கண்டிப்பாக ஒரு நாள் சாம்பியன் எல்டரோட பேட்டில் பண்ணுவோன்னு சொல்லுவான். அப்போ 2 பேர் வயிற்றுலேருந்து சவுண்டு வரும். அப்போ ஆஷ் வந்து எனக்கு பசி எடுக்குதுன்னு சொல்லுவான். அப்போ ஐரிஸ் வந்து சைலண்ட் எங்கேன்னு கேட்பா. அப்போ ஆஷ் வந்து நம்ம 2 பேரும் சைலண்ட் இருந்ததே மறந்துட்டோன்னு சொல்லுவான். அதோட 2 பேரும் சைலண்ட் இருந்த இடத்துக்கு போவாங்க. அப்போ சைலண்ட் வந்து 2 பேருக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அவன் 2 பேரும் வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதோட இந்த எபிசோடு ஃபுல்லாக முடிஞ்சிடுது. அடுத்து நீங்கள் 33வது எபிசோடு பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்கிறங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.